ஹாய் கைஸ், டிராகன் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோன்னா 12th 90% மார்க் வாங்கின ஒரு பையன் எப்படி வாழ்க்கையில் உருப்படாமல் போனான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இதைத்தான் இந்த மூவி டீமே சொல்ல வராங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இப்படிலாம் சுற்றிட்டு இருந்தா, இதெல்லாம் கெத்து நினச்சிட்டு இருந்தா வாழ்க்கையில் இப்படி தான் போய் முடியும் அப்படிங்கிறத அந்த ஹீரோ கேரக்டர் வழியாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பிரதீப்பும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னே யாராச்சும் வந்து இந்த படம் என்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக இந்த படத்தை நான் கழுவி ஊற்றிருப்பேன். பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப், அதுவும் முக்கியமாக அந்த எண்டிங் அப்படிங்கிறது என்னோட பர்ஸ்பெக்டிவை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதுக்காக முதல் 2 மணி நேரம் நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும். பட் அந்த 30 minutes அப்படிங்கிறது உண்மையில் அந்த வேறு லெவல் அப்படிங்கிறது உண்மையில் வேறு லெவல். அந்த எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு 2 hours அவங்க எடுத்துக்கிட்ட டைம், ஃபஸ்ட்டு 2 hours அவங்க செட் பண்ண விஷயங்கள் தான் அந்த 30 minutes ரொம்ப சூப்பராக இருந்ததுக்கு காரணமே. படத்தில் ஹீரோவை தவிர அவரை சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க இந்த சென்ஸ் படத்தில் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க அப்படி கிடையாது. ரியலாக நம்மளோட அப்பா எப்படி இருப்பார், நம்ம அம்மா எப்படி இருப்பாங்க, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சரியாக இருப்பாங்க நம்ம ஹீரோவை தவிர. நம்ம ஹீரோ பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ஏன்டா அவங்களாம் இப்படி இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படி அவங்க உயிரை வாங்குற அப்படிங்கிற மோடில் தான் வந்து அவரோட கேரக்டரே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு மிஸ்கின் ரோலாக இருக்கட்டும், ஹீரோவோட அம்மா, அவங்க அப்பா, அந்த அப்பா ரோல்லாம் வந்து அப்படியே சொக்க தங்கம் அந்த மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஹீரோவோட எக்ஸாக இருக்கட்டும், ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப சரியாக அவங்க வாழ்க்கையில் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ மட்டும் ஏன் அப்படி இருக்கான் அப்படிங்கிற கேள்வி இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். படம் நகர இந்த ஹீரோட கேரக்டர் அப்படிங்கிறது ஹீரோ மாதிரியே இருக்காது சுத்தமாக. பட் மற்ற கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே திடீர்னு வந்து ஹீரோவாக மாறிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்கின் வந்து இன்டர்வல் போர்ஷனாக இருக்கட்டும், இன்னும் 1-2 சீன்லாம் வந்து மிஸ்கின் தான் டேக் ஓவர் பண்ணிடுவார். அவரோட ரோல் வந்து திடீர்னு செம மாசாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஹீரோவோட அப்பா கேரக்டர் வந்து டக்குன்னு வச்சா என்ன ஒரு உயர்வான மனுஷன் அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோடுக்கு போயிடும். திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டி டிராகன் அந்த ஹர்ஷத் ரோல் பார்த்திங்கன்னா அவர் தான் படத்தோட ஹீரோ மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். இன்னொரு ரோல் இருக்கும், ஒரு சின்ன ரோல் தான் ஆக்சுவலாக. அது படத்தில் வந்து நல்லா படிக்கிற பையன் அப்படின்ட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு வந்து ஒரு மொமெண்ட் இருக்கும், ஒரு ஹீரோயிக் மொமெண்ட்டு. லிட்டரலாக அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா இவன் தானே அந்த படத்தோட ஹீரோ அப்படின்ட்டு உங்கள் மனசு வந்து சொல்லும். அந்த ரைட்டிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த படத்தில். அதுதான் இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். படத்தில் வர எல்லா கேரக்டருமே சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்ட்டு இல்லாமல், இப்போ ஹீரோ கேரக்டருக்கு எப்படி வந்து ஒரு பக்காவான ஆர்க் ஒன்று இருக்கோ அந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே வந்து ஒரு ஆர்க்கு, ஒரு டெப்த்தான ரைட்டிங் ஒன்று இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நல்லா படிக்கிற பையன் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சீன் வைப்பாங்க. எண்டிங்கில் அவன் வந்து அந்த கூகுள் கம்பெனிக்குள்ளே போய் ப்ளேஸ் ஆகிட்டு உள்ளே போகிறப்போ அந்த காயத்ரிங்கிற பொண்ணு அந்த மெசேஜ் பண்ணுற சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறப்போ. இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம்னா, யாரும் இந்த படத்தை பார்த்து இந்த ஹீரோ மாதிரி நான் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கவே மாட்டாங்க, நினைக்கக்கூடாதுன்ட்டு தான் வந்து இந்த படமே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போல்லாம் இருந்தீங்கன்னா பாரு அந்த ஹீரோ மாதிரி நீ ஆயிடுவே அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் இருக்கும். படத்தில் நெகட்டிவ் அப்படின்ட்டு பெருசாக எதுவும் இல்லை. பட் எனக்கு பர்சனலாக 1-2 விஷயம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் படத்தில் அந்த சீன்ஸில் மட்டுமே ஹீரோ ஒரு 50 சிகரெட்டை வந்து ஊதி தள்ளியிருப்பாப்பில். என்ன தான் இந்த ஹீரோ மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்ட்டு தான் அந்த படமே எடுத்திருந்தாலுமே அந்த சிகரெட் அப்படிங்கிற விஷயத்த இவ்வளோ பாலிஷ்டாக இவ்வளோ ஸ்டைலாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லவ்வர் மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மணிகண்டன் கேரக்டர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாப்பில். பட் எந்த இடத்துலையுமே வந்து அது உங்களுக்கு ஒரு பாலிஷ்டாவோ ஒரு மாசாவோ வந்து ஃபீல் ஆகாது. அதை நீங்கள் பார்த்தாலே வந்து ஒரு அருவருக்கத்தக்க செயல் மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த சிகரெட் அப்படிங்கிறத அவர் சும்மா இப்படி தட்டி விடுறதுலாம் வந்து அன்வான்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன தான் அவர் தட்டி விடுறதுனால தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அவருக்கு அமைஞ்சது அப்படின்னாலுமே அந்த ஸ்டைலாக சிகரெட் அடிக்கிறதுங்கிறத ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறதையுமே வந்து படத்தில் தண்ணி குடிக்கிற மாதிரி அவன் எடுத்து ரொம்ப கேஷுவலாக குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வர எல்லா படத்துலையுமே சொல்கிறேன். ஸோ அதை தவிர்க்கிறதுமே ஒரு பெட்டரான விஷயம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம், படத்தில் ஹீரோ 4 வருஷம் வந்து ஒன்றுமே படிக்கல, அதுக்கப்புறம் 2 வருஷமே வந்து சும்மா தான் ஊர் சுற்றிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் என்ன தான் ஃபோர்ஜரி பண்ணி ஒரு 1.5 லட்சம் சம்பளத்தில் அவருக்கு வந்து ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாலும் அங்கே போன மொதல் நாளே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவனுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு. பட் அதையும் மீறி அவர் வந்து எம்ப்ளாயி ஆஃப் த இயர் வாங்குறது, 1.5 லட்சத்துலேருந்து 3 LPAக்கு வந்து மந்த்லி சேலரி எகிர்றது, அங்கேருந்து யூஎஸ்க்கு அடுத்து மேனேஜராக வேறு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழ் படத்தில் வந்து சிவா அந்த மோடில் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கே உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒருவேளை கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு தோணுச்சு. பட் இது எல்லாமே வந்து இந்த சின்ன குறைகள் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப் அவங்க ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தாலும் இது யாரும் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஓவராலாக இது கண்டிப்பாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற ஒரு பக்கா கமர்ஷியல், அதே நேரத்தில் ஒரு நல்ல படம். தேங்க்யூ கைஸ்.